வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா மீம் ஸ்டுடியோ சேனல்லேருந்து தமிழா லேட்டஸ்ட் ட்ரோல் தான் வந்திருக்கு. டாபிக் வந்து பக்திமான் பெற்றோர்கள் நம்மளை வச்சு செய்கிற டாபிக் அது. அதான் பண்ணியிருக்காரு. வாங்க பார்த்துட்டு பேசுவோம். பக்திக்கு இழுக்கும் பெற்றோர்கள் பிசினஸ் வரம் இருக்கும் பிள்ளைகள் இந்த தலைப்புல பேசுற நினைச்சோம். எங்க அம்மா அப்பா தான் சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சார் எங்க அம்மா வந்து எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் பள்ளியா மாறேன், சத்தம் போட்டேன், அதை ஆரம்பிச்சோம் நல்லா முடியும். ஓ ஆமா ஆமா 10 வருஷம் எங்க அம்மால பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியா இறங்கி கீழே வந்து என்ன இது பார்த்தங்க. இது பார்த்ததே எனக்கு ஆர்வம். இந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடுவாங்க சார். ஆள விடுற சாமி. யோ வாங்க. ப்ளீஸ்ல வந்து எதுக்கு சார் சாமி படம் டிவில போடுவாங்க சார் பாட்டு, அதுக்கு திருப்பி காட்டுவாங்க சார் ஆர்த்தி. பாட்டி பண்ணுவாங்க. ஐயா படம் பார்த்து கணத்துல போட்டுலாம் இருக்குது சார். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவாங்க. டெய்லி எழுந்து வீடு க்ளீன் பண்ணும், ஃபுல்லா துடைக்கணும். ஒரு வகை நல்லது தானே, க்ளீனா இருக்கு. க்ளீன் பண்ணதுல டார்ச்சரா இருக்கா? தூங்கிட்டு இருக்கிற நானும் எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கோம்னா அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு சாமான உருட்டுறது, சமைக்கிறது. அது தனியா வேலை செய்யறல வரணும்ல. இன்னும் யாருமா செய்ய சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சாமி சாப்பிடுறவங்க எதை மீன் பண்றாங்க? நெய்வேத்தியம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே சாமி, இப்ப நம்ம எழுந்து குளிச்சு ரெடி ஆகுற மாதிரி சாமிக்கு குளிச்சுட்டு அவங்களை குளிப்பாட்டிட்டு பூஜை பண்ணிட்டு அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். ஆனா பெத்த பிள்ளையும் புருஷனும் சாப்பிட்டாங்களா இல்லையான்ற கவலையே அவங்களுக்கு கிடையாது. அவ பிறந்ததுல இருந்து எனக்கு சோறே வைக்கல. சாமி பண்றாங்க, மனுஷங்களும் பண்ணுங்கன்றாங்க. சாமி சாப்பிட்டாச்சுன்னு யாராவது கேட்பாங்களா? சாமி சாப்பிடுன்னு உனக்கு அக்கறை இருக்கான்னு கேட்பாங்க. டெய்லி எந்திரிச்சு போற எனக்கோ என் அப்பாக்கோ எழுந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டே அவங்களுக்கு வரவே இல்ல. அது அவங்க மறந்துட்டாங்க சார். லிட்டரலாவே சின்ன வயசுல மேடம் சொல்லுமா சாமி சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட மாதிரி. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஆக்சுவலி எங்க வீட்ல எனக்கு மரியாதை கிடையாது சார். எனக்கு இருக்க மரியாதையை விட எங்க வீட்ல மாடு பசு மாடுன்னு சொல்லக்கூடாது, பசு அது பேரு. வீட்ல எத்தனை மாடு இருக்கு? இப்போ ஒரு 7-8 பசு இருக்கு. 7-8 மாடா? பசு இருக்கு. ஓ மாடு சொல்லக்கூடாதா? ஓகே பசு. மாடு சொல்லாதீங்க சார், மாடு சொல்லக்கூடாது. ஓஹோ தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீனிங் சொல்லாதீங்க. அபிஷேகம் பண்ணுவீங்களா நீங்க? தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. முடியல சார், போட்டு படுத்துறாங்க சார். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே எங்களோட ரொட்டீன், பேசிக் ரொட்டீன், நார்மலா எங்களோட ரொட்டீன் இருக்கும். அவங்களோட ரொட்டீன் என்னன்னு கேளுங்க. டெய்லி போயிட்டு எங்கிட்ட மார்னிங் ஹாய் சொல்றதை விட மாடு கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? பாவம் பிடிச்சிருக்கு. கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. டியூஸ்டே ஃப்ரைடே ஆச்சுன்னா அந்த சாணி கோமியம் வீடு ஃபுல்லா இருக்கும் சார். நடக்க கூட முடியாது நம்ம வெளியே. உண்மையிலே வந்து கோமியம் வந்து கடவுளுக்கு உயர்ந்த ஒரு பொருள் கோமியம் சார். தலையில தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க சார் கோமியத்தை. நாட்டு மாடு ஐயா நீங்க போடுற தீனிக்கு. கர்மா என்ன இப்படி நாறுது? நீங்க கோமியத்தை உங்க நம்பிக்கையா வச்சுக்கங்க. ஆனா அதை தலையில தேய்க்கிறது, குடிக்கிறது அதெல்லாம் ஹைஜீன் கிடையாது. டாக்டர் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சயின்டிஸ்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா கோமியத்தை வந்து நார்த் இந்தியாவில குடிக்கிறாங்க. எல்லா மாட்டுக்கும் தண்ணி ஆட்டுனே இந்த திருநெல்வேலிக்கு காட்டுனா காட்டலையான்னு தெரியல. அதான் சொல்ற நாட்டு மாடு அது வேற. நீங்க வீட்டுக்குள்ள நீங்க போறதெல்லாம் திட்டு போறதெல்லாம் வேற. காட்டிட்டோம்ல. அந்த கோமிய தலையில தேய்ச்சா நீங்க போகாத பேன் எல்லாம் போயிரும் சார். நீங்க எந்த மெடிக்கலும் போட வேண்டாம். சாரி சார். அந்த மெடிக்கல் போட்டீங்கன்னா கண்ணுக்கு எஃபெக்ட் வரல. ஒண்ணு இல்ல. கோமியத்தை நீங்க தேய்ச்சி மஞ்சளும் கோமியத்தை தேய்ச்சி குளிச்சீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க நார்த் இந்தியால குடிக்கிறாங்கன்னு சொன்னது உண்மைதான். இல்லன்னு சொல்ல சில பேர் குடிக்கிறாங்க. ஆனா தேய்ச்சா நோய் குணமாகுதுல சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது. அப்பனா ஆளாளுக்கு அந்த மருந்தா குடிச்சிருப்பாங்க. அப்பலாம் பண்ண முடியாது. அது சாப்பிட்டா பிரச்சனை தான் வரும். அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிரங்க வந்து நாய் நக்கும். எங்களோட அம்மாவோட கண்ணு திறக்கிறதுல இருந்தே அவங்களுக்கு கடவுள் தான் தெரியணும்ட்டு ஒரு ஷெல்ஃப்ல பீரோக்கு தெரியற மாதிரி ஒரு மாடு கண்ணுக்குட்டியும் பால் மாதிரி ஒரு சிலைய வச்சிருக்கோம், போட்டோவா வச்சிருக்கோம். நம்ம மூஞ்சிலாம் முழிக்க மாட்டாங்க. சாமி ரூம்ல போய் தான் கண்ணு முழிப்பாங்க. குட் மார்னிங். உங்களுக்கும் குட் மார்னிங். ஆக்சுவலா கண்ணு திறந்தாங்கன்னா எங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி. அதாவது அவங்க நான் நடுவுல குறுக்கால இப்படி வந்துட்டா கூட மூதேவி குறுக்கு வந்துச்சு திட்டு வேற எங்க. அதுதான் பாப்பாங்க. கடவுளே இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. இதே ரியாக்ஷன் தான் இருக்கும். மங்களம் சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேத்தி மகள ஜிவி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும். சீக்கிரமா வா. ஃபர்ஸ்ட் சைட் அதாவது அவங்களுக்கு அதுதான் மென்டலி அவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க. இப்ப தூங்கி எந்திரிக்கறாங்கன்னா இப்ப நடுவுல வந்தீங்கன்னா டக்குன்னு தள்ளி பண்றாங்களா? ஆக்சுவலா என்ன பார்க்கவே மாட்டாங்க. என்ன இக்னோர் பண்ணுவாங்க. என்ன தாண்டி அத பாப்பாங்க. டேய் பழனி எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ?
டேய் ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வந்து முருகர். முருகரா எங்க அம்மா அண்ணன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹியூமன் அங்க உட்கார்ந்திருந்தா ஒரு ஒன் ஆன் ஒன் பேசுற மனுஷங்கிட்ட டோன்ல பேச மாட்டாங்க. சத்தமா எந்த ஒரு கூச்சமும் இல்லாம வேண்டிப்பாங்க. எப்படிண்ணே இருக்கீங்க? அங்க கிளைமேட்ல எப்படிண்ணே இருக்கு? என்னன்னு சொல்றீங்க நீங்க? அண்ணா ஒரு இடமா இருங்கண்ணா. அங்க எங்கேயும் அலையாதீங்கண்ணா. பது பது பேசுறீங்க. யாரும் பேச மாட்டாங்களா? அதனால அவங்கள்ட்ட அண்ணங்கிட்ட எங்க இருக்க நொண்ணு? அதான் மேல்நாடுன்னு சொன்னல. மேல்நாடுனா எது? யா மேல்நாடுனா உனக்கு தெரியாதா? சொர்க்கையா, அதான் சொர்க்கத்துல. சொர்க்கமா? கடவுள் இல்ல. அதுக்கு நீங்க ஏன் ஒரு ஹியூமன் ஃபார்ம் கொடுக்கணும்? நீங்க அப்படி வேண்டிக்கோங்க. கிடையாதுல்ல, கடவுளை வந்து ஹியூமன் ஃபார்ம் பார்க்க கூட இருக்கு. எனக்கு இன்னொன்னு இருக்கு. இது வேற யார்கிட்ட சொல்லும்போது அவங்க ஏதாவது நம்மள சொல்லிட்டாங்கன்னா லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மாவுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க. எங்க அப்பாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு கோயில மொட்டை போட்டு விட்டுறது. ஏதாவது ஒரு கோயில மொட்டை போட்டுறது. நீங்க போட்டுக்கலாம்ல, அவர் என்ன பண்ணாரு பாவம். அடுத்த 3 மாசம் கழிச்சு பழனியில போட்டுறது. அவரு மண்டை வழுக்க மண்டல நல்ல முடி இருக்கவரு பார்த்தா வழுக்க வழுக்கனே கூப்பிடுற அளவுக்கு ஆயி போச்சு. ஐயோ உஷாராகிறாங்க. அது ஐயோ என்னையா இதே பண்ற? ஹஸ்பண்ட் அல்ல மோகாரங்க. தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முடியும், மொத்தமா உடைச்சு மண்டைய மல்கோவா மாதிரி உலகவே விட மாட்டாங்க போல. கண்ணாடிய பாரியா நல்லா பளபளன்னு பழனி நான் வந்து ஒரு காலேஜ்ல டியூட்டரா இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா இங்க வாங்க திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில். அங்க வந்து தீக்குழி இறங்குறது எனக்கே தெரியாதுங்க. நான் காப்பு கட்டல ஒண்ணும் கட்டல. காலேஜ் இருந்தவொடனே நீ வாங்க போய் பார்த்தா லைன்ல நிக்க விட்டு வேப்பலையை கொடுத்து தீக்குழியில இறங்க விட்டாங்க. ஆமாங்கயா. மதர் அவங்க இப்படி பழி வாங்குறாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. பயங்கரமான மதர். நீ 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. ஐயா இந்த பாருங்க. 5 வயசு வரைக்கும் வாயே பேசாம இருந்த. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வேண்டுனனால தான் இவ்வளவு வாய் பேசுற. இங்க உட்கார்ந்து என்கிட்ட இவ்வளவு சவடால அடிச்சிட்டு என் ஹஸ்பண்டா பேசல கேட்டியடா. இவட்ட பேச முடியுமா? ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஜிஹெச்ல 108ல ஆம்புலன்ஸ்ல போகுது. நான் வேணுன தெய்வம் உன்னை கை கொடுத்தனால தான் இவ்வளவு தூரம் வாய் பேசுற நீ. அதனால தான் உன்னை பூக்குழி இறங்க சொன்னேன். மனுஷனை காப்பாத்த மனுஷன் கோயிலுக்கு எடுத்து போக வேண்டியதானே மேடம்? ஏன் ஹாஸ்பிடல்ல இருந்து போனீங்க? மனுஷன் வருவான். மாரியாத்தா காளியாத்தால இருக்கட்டும். முத கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்க மருத்துவர் கரெக்டா ட்ரீட்மெண்ட் ஆனதா நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். இல்ல பாயிண்டா பேசுது இல்ல. நிறைய போறான்டா. ஆக்சிடென்ட் ஆகி 108ல தூக்கிட்டு போறாங்க. நாங்க போகையில சாமி கும்பிட்டுட்டே போனோம். சுய நினைவே இல்ல. போய் கோட்டை மாரியம்மன் கோயில போய் சாமி கும்பிட்டு துண்ணூறு எடுத்துட்டு வந்து பூசினதுக்கு அப்புறம் தான் அம்மா நான் எங்கம்மா இருக்கேன் அப்படினா. அப்ப டாக்டர் ஊசி போல மருந்து கொடுக்கல. நல்லா பண்றேன் சார். எங்க அம்மா ஒரு புக் வச்சிருக்காங்க. சோ அந்த புக்ல எந்த ஒரு விஷயம் பண்றதுனாலும் அந்த புக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் அது டெசிஷனே. அது வேணுமா வேணாமா. லிட்டரலி கரியர்ல நான் காலேஜ் குரூப் சேர்ந்தது கூட அந்த புக்னால. ஓகே, இப்போ நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா வேணாமா அந்த புக் தான் முடிவு அந்த பண்ணும். புக் தான் முடிவு பண்ணும். ஈவன் எனக்கு கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு கூட அந்த புக் தான் முடிவு பண்ணும். இத பத்தியா 365 நாளைக்கு டீடைலா ஷெட்யூல் போட்டு தாயே அது என்ன புக் அது கொஞ்சம் காட்டுங்க. என் மூலதனம் நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். அந்த புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். நீங்க கொண்டு வரீங்களா? எடுங்க அந்த புக்கை பாப்போம். என்ன திருக்குறள் புக் மாதிரி சின்னதா இருக்கு. ஆனா டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. காரங்களுக்கு ஒரு சில சாமிகள் சாமி ஆடுவாங்க. அதுல நம்மளும் ஒரு சாமி ஆடுவோம். அப்படி சாமி ஆடும்போது எல்லாரும் வந்து அந்த நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம். இது பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைகள் சுத்தமா கிட்டே வராது. தூரம் நின்று வீடியோ எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு. ஆமா கருப்பு அப்படியே சிபிஐ ஆபீசர். அவன் கருப்பு இல்லைங்கய்யா, எங்க அப்பா களவாடி பையா. மேல அப்பாக்கு டைரக்டா பிரச்சனைனா அவர் ஒரு சாமி கொண்டாடி, ஊரே என்ன சாமி கொண்டாடி அப்படி பாக்குது. பெத்த மகன் மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. அதுதானே அவங்க பிரச்சனை. ஆமா சார். கால்ல உள்ள குமார் அவர் அப்பயாவது கால்ல வருவாரான்னு ட்ரை பண்ணிக்கிறாரு, முடியல. அவுட்டா நீங்க என்னங்க சொல்றது பாவங்க. ஆனா லாஸ்ட்ல இருந்த அந்த மனுஷன் வந்து ரொம்ப பாவமா தெரிஞ்சாரு. அவரும் வருஷம் என் புள்ள ஒரு நாளாவது என் காலில் விழுந்து எதனா மன்றாரும் பாக்குறாரு, முடியல. வருஷம் அப்படியாவது என்ன பயந்து கும்புறானான்னு ட்ரை பண்ணி பாத்துக்கிறாரு. வீட்லயே கும்பிட்டு இருந்தா அந்த மனுஷன் அப்படி பண்ணுறது போறாரு. உங்க மேலதாங்க தப்பு. அப்புறம் அவங்க இன்னொரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து என்னது 3 மாசத்துக்கு ஒரு முறை ஹஸ்பண்டுக்கு மொட்டை போடுவாங்கன்னும் போது இவங்க கேட்டாங்க ஏன் அவர் ஒத்துக்கிறாருன்னு. இங்கேயே அவங்க அந்த கிளிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பதறிடுச்சு. இப்படி பேசுறதுலாம் யாருன்னா எதிர்த்து பேச முடியும்? அது ஒரு ஹஸ்பண்ட் பேச முடியுமா? இல்ல இப்ப பையனுக்கு பேச்சு வரலன்றாங்க. உனக்கு பேச்சு வரல, உனக்கு மட்டும் போடுறன்னா கூட ஓகே. நீ அந்த பையனையே போட வச்சா கூட ஓகே. ஹஸ்பண்ட் பாவம் அவரு என்ன பண்றாரு? அவரே தொடர்ந்து போட வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்களுக்கும் புள்ள மாதிரி அக்கறை இருக்கும்ல. அப்ப இவங்களும் மொட்டை போடலாம்ல, அதுவும் போடல. அவங்க உஷாராகிறாங்க. அதுதான் சொல்றேன். பையனையும் ஹஸ்பண்டையும் மட்டும்தான் தொடர்ந்து இது பண்ணிக்கிறாங்க. அதான் ஹஸ்பண்டு அந்த 3 மாசத்துக்கு ஒரு முறை போட வைக்கிறது. இவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா இவரே தீ மிதிக்க வைக்கிறது. அவங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க, உஷாராகிறாங்க. பழியாகிற மாதிரியே இருக்குது. நம்ம பேச்சா கேட்க மாட்டேன் நீ வாடி அப்படின்னு வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தாங்க. இது இந்த அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுல என்ன இருக்குது?
இப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை மொட்டை அடிக்கிறதுனால என்ன பயனுங்க இது? என்னமோங்க அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு லிமிட் இருக்குது. அதாவது நீங்கள் வேண்டிக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே. அது இன்னொருத்தர் மேலே திணிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதான் தப்பு. நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, உங்கள் இஷ்டம், சரி, உங்கள் நம்பிக்கை பண்ணலான்னு அது விட்டுறலாம். அது வந்து வேண்டா வெறுப்பாக இருக்கும்போது அவனை பண்ணுன்றது தான் வந்து தப்பு. எனக்கு சின்ன வயசில் இந்த இது நிறைய நடந்திருக்குங்க. எங்கள் அம்மா வந்து கண்ணு திறந்தா போய் சாமி ரூமில் தான் அப்படியே சவுத்து தடவினே போவாங்க. போயிட்டு சாமி ரூமில் தான் கண்ணு திறப்பேன். குறுக்க நாங்கள் வந்து அவங்க வர்றதே எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ பிறகு பார்த்துருப்பேன். என்ன அவங்க தெரியாமல் இடிச்சு பார்த்துட்டு என்னை திட்டுவாங்க. நான் என்னவா பண்ணேன்? அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது தான். ஓகே தான். சில பேருக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஒரு இது இருக்கு. இப்ப நம்மலாம் எழுந்தா கையை பார்க்கணும், கண்ணாடி பார்க்கணும் இருக்கும். இல்லை எடுத்தது ஃபோன் தூக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கிற மாதிரி அவங்க கார்டுன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. நாங்கள் என்னடா பண்ணோம், நாங்கள் என்னமோ குறுக்கு வந்து இவங்க என்ன இது பண்ண மாதிரி. நீங்கள் பெற்ற பசங்க தான் நாங்கள் எங்கள் மூஞ்சில் முழிக்கிறதே வந்து அவ்வளோ இதுவாக பார்த்தா என்ன. அதாவது மனுஷங்க ஹியூமன் இருக்குமா, அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து சனிய மாதிரி பார்ப்பாங்களா, அங்கே வரைஞ்சி வச்சிருக்க அதை வந்து இவங்க ரொம்ப பெருமிதமாக பார்த்தா அப்படியே அவங்க மூஞ்சி பார்க்கணுமே. 1000 வாட்ச் பல்ப் ஏரியா இன்னைக்கு பொழுது சூப்பராக வந்துச்சு. நீங்கள் சரி எத்தனை வாட்டி அது மாதிரி பார்த்து அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக நீங்கள் நல்லதாகவே இருந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுலேயும் வந்து என்னென்னா குறுக்க நான் வந்ததுனால தான் இன்றைக்கி டே போச்சுன்னுவாங்க. அவங்க கண்ணு திறந்து நான் பார்க்கலன்னா நீ குறுக்க கிராஸ் ஆகிட்டல்ல, அதனால தானே இன்றைக்கி டே எப்படி இருக்குதுன்னுவாங்க. என்னத்தை சொல்கிறது, என் பாட்டி தாங்க எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா டிவிக்கு இது காட்டுறது அதெல்லாம் கூட ஓகே. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து என்னது அந்த ஐயர் இதுவா அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஓரளவுக்கு ஓகேங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப சொத்து ஆச்சாரன்னு மாதிரிலாம் பேசுவாங்க. எங்கேருமா திடீர்னு வந்துச்சு, இத்தனை இங்கே தானமா வாழ்ந்தேன், திடீர்னு என்னமோ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா தான் போயிட்டுருக்கு. அன்றைக்கி அது என்னமோ தெரில, திடீர்னு ஆச்சாரன்னுவாங்க. வீட்டில் இந்த நான்வெஜ்ஜு இந்த கவரிங் வைக்கக்கூடாது. ஏம்மா இத்தனை நேற்று நீ தானம்மா கழுவி எனக்கு செஞ்சு போட்டேன் அப்படின்னா அது வேறு. இது இப்போ திடீர்னு அப்படியே இதுவாகிடுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி வேடாக இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த விஷயத்தை டெய்லி ரெகுலராக பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்போல்லாம் அது பெருசாக இருந்திருக்காது. பட் அன்னைக்கு மட்டும் நமக்கே ஷாக் ஆகிடும், என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என் பாட்டி தான் எக்ஸ்ட்ரீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது என்னது ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் வந்து ஏதோ சொல்லுவாங்க, வீடு தொடச்சி கொடுப்பேன். மறுநாளைக்கு இன்றைக்கும் வீடு துடைக்கணும்டா, நேற்று தான் துவைச்சி க்ளீனாக தானே இருக்குது, அதெல்லாம் கிடையாது, அது வேறு, இன்றைக்கி திரும்ப நீ துடைக்கணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் பெரிய சண்டையாக நடக்கும். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.